வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதுல எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு மற்றும் எல்லா ஆர்ஆர்பி எக்ஸாம், அதாவது ஏஎல்பி சிபிடி 1 மற்றும் சிபிடி 2 மற்றும் டெக்னீஷியன் கிரேடு 1 கிரேடு 3 மற்றும் இனிமேல் அடுத்தது வரப்போகிற ஆர்ஆர்பி என்டிபிசி ஆர்ஆர்பி ஜேஇ மற்றும் லாஸ்டா வரவுள்ள குரூப் டி. ஸோ இந்த ரயில்வே போட்டித் தேர்வில் நீங்கள் ஒரே அட்டெம்ப்ட், ஒரே முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழில் படித்தால் கொஞ்சம் அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க மார்க் வாங்கி வெற்றி பெறலாம். இப்படிங்க இந்த டிவியில பாக்குறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக இந்த மாதம் மே மாதம் இறுதியில் வெளியாக உள்ள என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் ஃபார்மேட். ஸோ இப்போ புக்கு வந்து ஒரு 1000 புக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பப்ளிஷிங் கோடு என்றப்படும் அந்த அப்ரூவல் கோடு வந்த உடனே அதை என்டர் பண்ணி புக் வந்து பப்ளிஷ் ஆயிடும். எனவே இந்த என்சிஆர்டி வால்யூம் 1 புக் என்பது நான் ஏற்கனவே சொன்னதுபடி ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். எனவே இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎஃப் நீங்க வாட்ஸ்அப்ல பார்க்கணும் அப்படின்னா உங்க பேரு, எந்த ஊரு, என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்றீங்க, அது பற்றி தகவலை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா புக்கோட சாம்பிள் பேஜ் இண்டெக்ஸ் பேஜை நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க திருச்சி அல்லது திருச்சி மாவட்டத்துக்கு வெளியில இருந்தீங்கன்னா அப்படின்னா திருச்சியில முடிஞ்சால் திருச்சிக்கு நேரில் வந்து புக் வாங்கிக்கலாம், அல்லது வெளியூர் இருந்தீங்கன்னா புக் வந்து தபால் மூலம் நீங்க பார்சல்ல வாங்கிக்கலாம். புக் ஆர்டர் பண்றவங்க நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் பேங்க் வினா வங்கி பத்தி ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? மற்றும் ஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. 90 நிமிஷத்துல 120 கொஸ்டின் பண்ணி ஆகணும் ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கு. எனவே நீங்கள் 90 நிமிஷத்துல 120 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணா மிக எளிதில் வெற்றி பெறலாம். இந்த என்சிஆர்டி வால்யூம் 1 புக் என்பது ஏறத்தாழ 700 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 வினாவிடை கொண்டது. எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீ இண்டெக்ஸ் பேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1 ல இருந்து 8 வரைக்கும் பார்த்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. நம்தபா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? நம்தபா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அருணாச்சல பிரதேசம். நம்தபா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. மூசி ஆறு பின்வருவனவற்றில் எந்த ஆற்றின் துணையாறு? அதான் நல்லா பாருங்க. ஆந்திர மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணா ஆற்றுக்கு 3 துணையாறு, பீமா, மூசி, துங்கபத்ரா. சோ கிருஷ்ணா ஆற்றுக்கு 3 துணையாறு ஆந்திர மாநிலத்தில், பீமா, மூசி, துங்கபத்ரா. இப்ப என்ன கேக்குறாங்க பாருங்க, மூசி ஆறு பின்வருவனவற்றில் எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கிருஷ்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. 1924ல மகாத்மா காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது? பாருங்க. ஐஎன்சி அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்திய வரலாற்றுல கண்டிப்பா ரயில்வே எக்ஸாம்ல இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த சாப்டர் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா பாருங்க. 1924ல மகாத்மா காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது? கொஸ்டின் நம்பர் 11க்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பெல்காம். பெல்காம் எந்த மாநிலம்? கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. இந்தியாவின் வறுமையும் மற்றும் இந்தியாவில் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதாவது நல்லா பாருங்க. இந்தியாவின் வறுமை, அதாவது போர்ட்டி ஆஃப் இந்தியா மற்றும் இந்தியாவில் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நம்ம என்சிஆர்டி புக்ல நூல்கள் ஆசிரியர், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்த சாப்டர் வந்து தனியாக கொடுத்திருக்கு. சோ கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, தாதாபாய் நவரோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. கூனோ தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? கூனோ தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விட ஆப்ஷன் டி, மத்திய பிரதேசம். கூனோ தேசிய பூங்கா உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. கும்கும் மோகன்லி என்பவர் எந்த இந்திய பாரம்பரிய நடனத்துடன் தொடர்புடையவர்? பாரம்பரிய நடனம் அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸ். சோ கும்கும் மோகன்லி என்பவர் எந்த இந்திய பாரம்பரிய நடனத்துடன் தொடர்புடையவர்? கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விட ஆப்ஷன் சி, ஒடிசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. பகுரும்பா என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம்? நாட்டுப்புற நடனம் அப்படின்னா ஃபோல்க் டான்ஸ். சோ பகுரும்பா என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம்? கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் சி, அஸ்ஸாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. உலக தண்ணீர் தினம், அதாவது வேர்ல்டு வாட்டர் டே கடைபிடிக்கப்படும் நாள்.
நம்ம என்சிஆர்டி புக்கில் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு தனியாக சாப்டர் கொடுத்துருக்கோம். உலக தண்ணீர் தினம், வேர்ல்டு வாட்டர் டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ மார்ச் 22. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. லாட்டரி ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான விட ஆப்ஷன் சி 1998. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. தி சீக்ரெட் ஆஃப் தி வேதா என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஸ்ரீ அரவிந்தோ. தி சீக்ரெட் ஆஃப் தி வேதா என்ற நூலின் ஆசிரியர். கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஸ்ரீ அரவிந்தோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. பின் வருவனவற்றில் இந்தியாவின் மறைமுக வரி எது? மறைமுக வரினா இன்டைரக்ட் டாக்ஸ் எது அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் சி ஜிஎஸ்டி. நல்லா பாருங்க, ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி. கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. ஸ்வர்ணரேகா ஆற்று பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் எது? ஸ்வர்ணரேகா ஆற்று பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் எது? கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட். சரிங்களா? எல்லாமே முக்கியமானது. கொஸ்டின் நீங்க டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம ஃபாலோ பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுபோல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.